ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி விவேகானந்தர் பற்றி சுருக்கமாக ஒரு 4 விஷயங்களை பார்க்கலாம். வணக்கம், நம்ம வீட்டு நூலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உலக புகழ்பெற்ற இந்த விவேகானந்தரின் புகைப்படம் எங்கே எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியுமா? 1893ஆம் ஆண்டு சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமயங்களின் மாநாட்டில் தான் எடுக்கப்பட்டது. உலக சமய மாநாடு பல நடந்திருக்கு. ஆனால் மிக மிக முக்கியமாக கருதப்படுறது இந்த 1893ஆம் ஆண்டு சிக்காகோவில் நடந்த இந்த உலக சமய மாநாடு தான். இதை சமீபத்தில் 1993ஆம் ஆண்டு நூற்றாண்டு விழாவா கொண்டாடலான்னு உலக சமய பாராளுமன்றம் அப்படிங்கிற பெயர்ல கொண்டாடினாங்க. சிக்காகோல இந்த உலக சமய மாநாடு கிட்டத்தட்ட 17 நாட்கள் நடந்துச்சு. 1893 செப்டம்பர் 11 தொடங்கின இந்த மாநாடு 1893 செப்டம்பர் 27 வரைக்கும் நடந்துச்சு. அந்த மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய இருக்கை எண் 31. பல பேச்சாளர்கள் பேசினாங்க. அதுல சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 23வது பேச்சாளரா பேசினாரு. இந்த சிக்காகோ மாநாட்டில் ஒரு முக்கியமான 2 விஷயம் நடந்துச்சு. விவேகானந்தர் அவர்கள், நான் அந்த கன்னியாகுமரி பாறையில் உட்கார்ந்து ஒரு 3 நாட்கள் தியானம் பண்ணதுனால தான் எனக்கு ஞானமே பிறந்துச்சு அப்படின்னு அந்த சிக்காகோ மாநாட்டில் சொன்னங்காட்டி தான் அந்த விஷயம் உலகம் பூரா பரவுச்சு. 2வது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா பேச்சாளர்களும் தங்களோட உரையை தொடங்கும் பொழுது வெல்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் அப்படின்னு தான் தொடங்கினாங்களாம். ஆனால் நம்ம சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அப்படின்னு தொடங்கினாராம். அந்த வார்த்தையை கேட்டதுமே அரங்கம் முழுவதும் அரை மணி நேரம் கைத்தட்டல்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 1886ஆம் ஆண்டு ராமகிருஷ்ணர் அவர்கள் இறந்த பிறகு விவேகானந்தரும் அவர்கள் முதன்மை சீடர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்து துறவரம் மேற்கொண்டுட்டாங்க. இந்தியாவில் பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் விவேகானந்தர். அப்போ அந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது மக்களோட பண்பாடு, கலாச்சாரம், மொழி எல்லாத்தையுமே நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லலாம். கன்னியாகுமரிக்கு அவர் வந்தது பார்த்தீங்கன்னா 1892 டிசம்பர் 24. அந்த பாறை கிட்ட நின்று இருக்கும்போது, அடரா இதுதான் இந்தியாவின் தென்கோடி முனை போல, நம்ம அந்த பாறை மேலே உட்காந்து நம்ம தியானம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பக்கத்தில் சின்ன சின்ன மீனவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, படகு வச்சுட்டு அவங்க கிட்ட உதவி கேட்டிருக்காரு. ஐயா, அந்த படகுல எனக்கு அப்படியே கொஞ்சம் உட்கார வச்சு அந்த பாறையில் கொண்டு போய் விடுறீங்களா, உங்களுக்கு புண்ணியமாக போயிடும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்காரு. ஆனால் எந்த மீனவர்களும் அதுக்கு ஒத்துக்கலை. விவேகானந்தரும் அதுக்கு சளைச்சவர் கிடையாது இல்லையா. என்ன, ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும் கரையிலேருந்து அந்த பாறைக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். சரி, நீந்திட்டே போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாரு. ஸோ நீந்தி போய் அந்த பாறை மேலே உட்காந்து தியானம் பண்ணியிருக்காரு. டிசம்பர் 24 1892ஆம் ஆண்டு டிசம்பர் 24, டிசம்பர் 25, டிசம்பர் 26 இந்த 3 நாட்கள் அன்னம் தண்ணி எதுவுமே ஆகாரம் இல்லாமல் நல்லா தியானம் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் அவர் பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா. அங்கே மக்களோட பண்பாடு, மொழி, கலாச்சாரம் எல்லாத்தையுமே அவர் கற்றுக்கிட்டார், அறிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு கீழே அடிமையாக இருந்த காலம் தான் இந்திய மக்கள் எல்லாருமே. அது அவர் மனசில் பாதிச்சிருக்கும் போல். சரி, இந்த 3 நாட்கள் அந்த பாறை மேலே உட்காந்து நீங்கள் எந்த நோக்கத்துக்காக நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படின்லாம் கேட்கும் பொழுது, இந்தியாவின் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை மனசில் வச்சு தான் நான் தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அந்த கன்னியாகுமரியோட சுற்றுப்பயணம்லாம் முடிஞ்ச பிறகு சென்னை வந்திருக்காரு. அப்போ அங்கிருந்த சில இளைஞர்கள்லாம், நீங்கள் இந்த வருஷம் 1893ஆம் ஆண்டு நடைபெறும் சிக்காகோ மாநாட்டில், அந்த சமய மாநாட்டில் நீங்கள் இந்து மத சார்பாக நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சுருக்காங்க. ஸோ இளைஞர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் அவர் அமெரிக்கா புறப்பட்டு சென்றது. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.